யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த அந்த உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறி எழுந்து கட்டவும் பாருங்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து போன கடைசி கட்டளை உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். சிருஷ்டி என்றால் உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு பிறப்பினங்களுக்கும் இந்த நல்ல செய்தி, இந்த சுப செய்தி. இந்த நல்ல செய்தி என்ன? இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அது மாத்திரமல்ல, மனுக்குலம் தேடிக்கொண்டிருக்கிற சமாதானம், மனுக்குலம் தேடிக்கொண்டிருக்கிற நிம்மதி, விடுதலை, யார் எனக்காக பரிந்து பேசுவார்கள் என்று ஏங்கி கொண்டிருக்கிறோமே, நாம் ஒவ்வொருவருக்காக தான் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். ஆகவேதான் மரணத்தை ருசி பார்த்து ஜெயித்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நம் அத்தனை பேருக்கும் ஜெயம் இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு புது உற்சாகத்தோடு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறது இந்த மிஷனரி அமைப்பு. அன்புக்குரியவர்களே, மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்றால் காப்பாற்றப்படுவதற்கு, இல்லை என்றால் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்பது அப்போஸ்தலர் 4:12 தெளிவாக எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த நாமத்தினை யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல செய்தியை நம்முடைய தேசத்தில் இருக்கிற 24 மாநிலத்திலையும் நேபாள் நாட்டில் 6 மாநிலத்திலையும் SMPM மிஷனரிமார் தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிற பணியில் சுமார் 197 பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆண்டவரின் கிருபையினாலே 168 பணி மையங்களில் 138 விதமான மக்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லப்படுகிறது. இதுவரையிலே விசுவாசம் வந்து 5900க்கும் மேற்பட்ட மக்கள் திருமுழுக்கு மூலம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 150 பேர், 200 பேர், 300 பேர் என்று சொல்லி தேவனின் மந்தையிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு 5 அல்லது 6 கிராமங்களிலே சபைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஜெபம், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு நதிகளிலேயும் தினந்தோறும் ஞானஸ்நானம் நடைபெற வேண்டும். ஏனென்றால் இந்த ஞானஸ்நானத்தின் மூலம்தான் லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, பரலோகத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்ம இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆகவே அவரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிற காரியத்தில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவர்களெல்லாம் தேவன் அவருடைய அளவில்லாத கிருபையை கொடுத்து பொருளாதார ரீதியிலையும் சரி, எல்லா எகபெற நன்மையினாலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். என் அன்புக்குரியவர்களை, இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த மிஷனரி பணியில் நான் நம்முடைய ஜெபங்களை அதிகரிக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்திற்கு அதிகமான ஜெபங்கள் தேவை. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, கடந்த காலத்தில் UPயில் மருத்துவமனையில் பிறந்த ஒரு குழந்தை மரித்து போய்விட்டது. மரித்து போன அந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவனுக்கு பணம் கிடையாது. ஆகவே அங்குள்ளவர்கிட்டத்தில் என்ன செய்யலான்னு சொல்லி கேட்கும்போது, நாங்களே அடக்கம் பண்ணிடுறோம், எங்களுக்கு 200 ரூபா கொடுங்கன்னு சொல்லி அந்த அரசு ஆஸ்பத்திரியில் அங்கே பணியாற்றுகிற ஒருவன் அந்த குழந்தையை வாங்கிட்டு போய் அவன் அடக்கம் பண்ணுறேன்னு சொல்லி 200 ரூபா பணத்தையும் வாங்கிட்டு போய் அடக்கம் பண்ணாமல் அங்கே இருக்கிற குப்பைமேட்டில் தூக்கி போட்டான். பார்த்துடுங்க, நாய்கள் அதை எடுத்து சாப்பிடும்போது தான் சிலர் பார்த்து, ஐயோ ஒரு குழந்தையை பிச்சு சாப்பிடுதுன்னு சொல்லி. இதுதான் அருமையானவர்களே மனித நேயம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இப்படி தான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, செத்துப்போன மனைவியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த விதமான வாகனமும் கிடைக்காதனால அருமையானவர்களே ஒரு கைவண்டியில் போட்டு அவரே தள்ளிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். பார்த்துக்குங்க, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இலவச மருத்துவ சேவை, இலவசமாக இப்படி செத்துப்போன பாடியை எங்கே போய் அடக்கம் பண்ணணுமோ அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே இலவசமாக இருக்குது. ஆனால் வட மாநிலங்களில் இப்படி கிடையாது. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களை, ஏன் இதெல்லாம் அங்கே மத்தியில் சொல்கிறேன்னா, தேவை நிறைந்த ஒரு பெரிய தேசத்தில் வாழுகிறோம். நம்முடைய நாட்டில் இருக்கிற இந்த தரித்திர நிலைமைகள் மாற வேண்டும், இந்த அறியாமை நிலைகள் மாற வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஆதியிலே நம்மை உருவாக்கும் போது விலையேற பெற்ற பாத்திரமாக உருவாக்கினார். யாரையும் ஒரு நாய் கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு கேவலமாக எந்த மனுஷனையும் அவர் உருவாக்கவில்லை. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே எவ்வளவு கனத்தோட ஒரு மனுஷனை அவர் உருவாக்கி இருக்கிறாரோ
அதே கனத்தோட தான் நாமும் பார்க்கணும் பார்த்துக்குங்க. அதுதான் இயேசு சொல்லும்போது சொன்னாரு, "நீ உன்னை நேசிக்கிற உண்மைன்னா, உன்னை நேசிக்கிறது போல நீ மற்றவர்களையும் நேசிக்கணும்னு சொல்லி சொன்னார் பார்த்துக்குங்க." என் அன்புக்குரியவர்களே, இந்த மாபெரும் சுவிசேஷத்தை இந்த நாட்டிலே நாம் ஒரு நேசத்தோடு அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். நம்முடைய பணி மையங்களிலே குஷ்டரோகிகள் சுகமாவது, மரித்தோர் உயிரோடு எழுவது, குருடர்கள் நடப்பது, சப்பானிகள் அருமையானவர்களை எழுந்து உட்கார்ந்து நடப்பது, புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் என்பது அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. இந்த குழந்தை பெற்றெடுக்காத, இதில் ஒரு வளர்ச்சியும் கிடையாது, பெற்று நீ போட்டாலும் அது அப்படியே தான் கிடக்கும், ஒரு அசைவம் இருக்காதுன்னு சொல்லி மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லியும் கூட எங்களுக்கு ஆண்டவர் ஒரு உயிர் பிச்சை தந்திருக்கிறாரு, இந்த குழந்தை நாங்கள் பெற்று ஆண்டவருக்கு மகிமையாக வளர்ப்போம்னு சொல்லி விசுவாசத்தோடு பெற்றெடுத்த குழந்தை இன்னைக்கு நல்ல சரீர வளர்ச்சியோடு இருக்கிறது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் அடையாளங்கள் மூலம் நம்முடைய தேவன் வார்த்தைகளை உறுதிப்படுத்தி வருகிறார். ஆகவே தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த பணியின் நடுவில் ஏராளமான ஆதிவாசி குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஆசையாக காத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஹரியானா, பஞ்சாப் போன்ற பகுதிகளில் பார்த்திங்கன்னா செங்கல் வேலைக்கு பேரண்ட்ஸ் போயிடுறாங்க. இந்த குழந்தைங்கள பள்ளிக்கூடம் போகாமல் அருமையானவர்களே வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சண்டிகார் பார்டரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சண்டிகார் சிட்டிக்குள்ளே போய் பிச்சை எடுக்கிறாங்க, கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்க. அருமையானவர்கள், இவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கிறதோட இப்பொழுது டேக்கர் சென்டர் இந்த குழந்தைகளுக்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்கள், இதில் வந்து சத்தியத்தை படித்து கல்வியை பற்றி பல பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்க கேட்குறாங்க, எங்கள் அம்மா அப்பா எங்களை கஞ்சா விற்கிறதுக்கும் பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கும் இப்படி கெட்ட பழக்கங்களுக்கும் எங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க, நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இப்போ படிக்க வேண்டிய வயசு, நீங்கள் திருடுற வயசு கிடையாது, இப்போ கஞ்சா விற்கிற வயசு கிடையாது, இப்போ படிக்க வேண்டிய வயசு, நீங்கள் படிங்கன்னு சொல்லி குழந்தைகளை உற்சாகப்படுத்தி உணவு உடை கொடுத்து பராமரிக்கிறோம். அருமையானவர்களே, நீங்களும் இவர்களுக்காக ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட மிஷன் இந்தியா 2030 என்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக அருமையானவர்களே, இந்தியாவில் 2030 குறைந்தபட்சம் 1000 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி எழுப்பணும். ஆண்டவர் சித்தமாக இருந்தால் இந்த வருஷம் 100 கிராமத்திலேயாவது ஆலயங்கள் கட்டி எழுப்பணும். ஏன் ஆலயங்கள் கட்டி எழுப்பணும்னா, ஆலயம்தான் நம்ம கிராமத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆலயம் இல்லாத வீட்டில் ஊரில் குடியிருக்காதுன்னு சொல்லி ஒரு பழமொழியை சொல்லுவாங்க பார்த்துக்குங்க. ஆகவே அருமையானவர்களே, இன்னும் வட மாநிலங்களில் பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஆலயம் கட்டி கொள்ளுங்கள், ஆராதனை நடத்துங்க. ஆலயம் இல்லையா ஆராதனை நடத்தாதீங்கன்னு சொல்லி இப்போ ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முறையாக உங்களுடைய ரிஜிஸ்டர் லெட்டர் ஹெட்டில் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு நீங்கள் எங்கிட்ட பர்மிஷன் கேளுங்க, பர்மிஷன் தரோம், டாக்குமெண்ட் கொடுங்க, அந்த இடத்துல ஆலயங்கள் கட்டி ஆண்டவர் ஆராதிங்கன்னு சொல்லி. ஆகவே அருமையானவர்களே, கொஞ்சம் செலவில், அதாவது 3 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் செலவில் அங்கங்கே ஆலயங்கள் கட்டிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 85 இடத்துல அத்திவாரங்கள் போட்டு ஒரு 25 இடத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இடங்களில் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஜெபம் எடுங்க. கர்த்தர் உங்களை நடத்தினால் ஆலயம் கட்ட முன்வாருங்கள். அருமையானவர்களே, கடந்த நாளில் ஒரிஷாவில் ஒரு கிராமத்தில் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து முடிக்கும்போது தசரத் பரதன், அவர் தான் அந்த ஆலயத்துக்கு பொறுப்பாளர். அவர்கிட்ட நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, இந்த வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எப்படி இந்த சபை உருவாச்சுது அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறனா, எங்களுடைய தொழிலே மந்திரவாதம் பண்ணுறது, மற்றவங்களை ஏமாற்றி தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களை சுற்றி 10 கிராமங்கள் இருக்குது, அங்கே தான் நாங்கள் தான் தலைவர்கள், நாங்கள் வச்சது தான் சட்டம், எங்களுடைய மந்திரம் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கிற வேளையில் இன்னொரு பெரிய மந்திரவாதி வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய சக்தி தரேன், நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும்னு சொல்லி எங்களுக்கு பேச்சில் ஏமாற்றி என்னென்னமோ சொல்லி எங்களுக்கு மந்திரம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்களும் படிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் கேட்டால், இந்த மந்திரம் பலித்து நீங்கள் இன்னும் ஒரு வல்லமையாக நல்லா செய்யணும்னா ஒரு பலியை நம்ம தேவதை கேட்குது, அதனால் ஏதோ ஒரு உயிர் பலி கொடுக்கணும், அது மனித பலி, நரபலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, அப்படி கொடுக்கலன்னா ரத்தவாந்தி எடுத்து செத்து போயிடுவீங்க, இல்லைன்னா வயிறு எடுத்து செத்து போயிடுவீங்க, உங்களை அந்த சாமி விடாது அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்படி நடுங்கி பயத்தோட கிராமமே தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அந்த ஊருக்கு நம்முடைய நற்செய்தியாளர் போய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பயத்திலிருந்து விடுவிக்கிறார், மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு இழந்திருக்கிறார் என்கிற செய்தியை மாத்திரமல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். சொன்ன வசனத்தை அவருடைய சொன்ன உடனே அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், ஒரு விசுவாசம், அன்றைக்கு அவர்களுக்காக ஜெபிக்கப்பட்டது. அந்த ஜெபத்தில் தான் கர்த்தருடைய வல்லமையை பார்த்தாங்க. பார்த்துங்க, வல்லமையை பார்த்த உடனே சொல்கிறாங்க, எங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க, இந்த சத்தியத்தை நாங்கள் மேலே அறிஞ்சிக்கிட்டோம்னா
நிச்சயமாக இந்த பொல்லாத ஆவியங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த மக்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அருமையானவர்களே அந்த மந்திர தந்திரங்களாம் தூக்கி எறிந்து இன்றைக்கி அவங்க எங்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, ஏன் எங்கள் ஊரில் எல்லாருமே மாங்கொட்டை தான் சாடுவோம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயங்கள் பார்த்துக்குங்க, ஆடு மாடுகள் நல்ல கனிகளை பலன்களை தருது, ஏதோ ஒரு வருமானம் இல்லாமல் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, இதே மாதிரி இன்னும் 10 ஆலயத்தை எங்கள் வட்டாரத்தில் கட்டணும், நீ கட்டி தருவியான்னு சொல்லி கேட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய வாஞ்சையோட ஜனங்க இருக்கிற ஒரு காலம் பார்த்துக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பார்டரில் பௌரா அப்படின்ற ஒரு ஆதிவாசி இன மக்கள் வாழ்கிறாங்க. இந்த ஆதிவாசி இன மக்கள் வந்து நாங்கள் கடவுளுடைய சந்ததின்னு சொல்கிறாங்க. ஆதியிலே கடவுள் உலகத்தை படைச்சாரு, அவருக்கு கோபம் வந்துச்சு, உலகத்தை அழிச்சாரு, எங்கள் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார் ஒரு போட்டில் வச்சு. அந்த போட் வந்து இந்த அரராத் மலையில் தான் நின்றுச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க நோவோட கதையை. அருமையானவர்களே, இந்த மக்கள் எல்லாரும் குடிப்பாங்க. 12 வயசு 10 வயசு தான் பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் பண்ணுறதுக்கு. கல்யாணம் பண்ணும்போது ஒரு சின்ன விலங்கு மாதிரி காலில் மாட்டி விட்ருவாங்க. அப்படின்னா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொருள். அருமையானவர்களே, சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு கணவர்கள் விட்டுட்டு ஓடுறது, இல்லைன்னா இறந்து போகிறது, இப்படி நிறைய குழந்தைங்க வந்து விதவைகள் ஆயிடுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி இவங்களுக்கு நற்செய்தி ஊழியங்களை ஆரம்பித்து ஆண்டோட கிருபையினால் 55 சபை உருவாக்கியிருக்கிறோம். 2030க்குள்ளே 500 சபை உருவாக்கணும். அதோடு கூட இந்த குழந்தைகள் எல்லாரையும் எப்படியா படிக்க வச்சுட்டோம்னா இந்த பிள்ளைகள் ஒரு டிகிரி வாங்க நான் கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவங்களை உருவாக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் கட்டிகிட்டு இருக்கோம். ஜோமினிடுங்க, இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபானா இந்த ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபா தேவை. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் ஒரு ஹால் கட்டுறதுக்கு நீங்கள் முன் வாருங்கள். அந்த ஹாலில் உங்களுடைய குடும்ப பெயர்கள் அதில் போட்டு குழந்தைகள் அந்த பேரை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம கட்டுற ஒவ்வொரு ஆலயத்துலேயும் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் வைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறோம். என்னென்னா பெண்கள் அவருடைய வருமானங்களை அதிகரிக்கிறதுக்கு தொழில் பயிற்சி சொல்லி கொடுத்துட்டோம்னா ஏதாவது ஒரு விதத்திலுடைய வருமானங்கள் அதிகரிக்கும், அவர்கள் சிறப்பானவர்களாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அது ஆண்டவர்களை நடத்தினா ஒரு கம்ப்யூட்டர், ஒரு தையல் பயிற்சி போன்ற நடத்துறதுக்கு 10,000 ரூபாய் ஒரு மிஷின் வாங்குறதுக்கு தேவை. இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அருமையானவர்களை, இந்த நிதியாண்டில் ஆண்டவர் சொந்தமான இந்த 2025 100 புதிய மிஷினரி மாதிரி நம்ம எடுத்து அனுப்பணும். அதே போல் குறைந்தது ஒரு 100 ஆதிவாசி குழந்தைகளாவது நம்ம இன்னும் புதுசாக படிக்க வைக்கணும். குறைந்தபட்சம் 5000 பேருக்கு நாம் திருமுழு கொடுத்து ஆண்டவர் சித்தமானால் 100 ஆலயம் கட்ட வேண்டும். ஒரு மாதத்திற்கு 5 புதிய ஆலயத்தை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு உழைக்கிறோம். இந்த மிஷினரி பணியில் உங்களுடைய பங்கு இழைப்பு என்ன அப்படின்னு யோசித்து பாருங்கள். யாரோ செய்துடுவாங்க இந்த ஊழியத்தை அப்படின்னு சொல்லி எல்லா காணிக்கைகளையும் அருமையானவர்களே யாருக்கு கொடுக்குறோங்கிறது தெரியாமல் கொடுக்குறோம். ஆனால் ஆண்டுடைய கடைசி கட்டளை உலகமெங்கிலையும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அருமையானவர்களே, ஆகவே உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளை இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக கொடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். லெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த நாளுக்கான நம்முடைய திருச்சபையில் ஒழுங்கும்படி இன்றைய நாளுக்கான தலைப்பு தேவனின் படைப்பில் ஏற்பட்ட சீரழிவு. அருமையானவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். இன்னும் கடைசியாக மனுஷனை படைச்சிட்டு அவனுடைய ஒவ்வொரு அவயங்களையும் பார்த்துட்டு, ஏன்னா அவருடைய சாயலாக ஒரு நாள் முழுவதும் எடுத்துக்கொண்டார்னு சொல்லி இருக்கு. எல்லா ஜீவன்களையும் உண்டாகு என்று சொன்னார், உண்டாயிடுச்சு. ஆனால் மனுஷனை மாத்திரம் ஒரு நாள் முழுவதும் அவர் சேர்த்து படைச்சார் பார்த்துக்கு. அருமையானவர்களே, இப்படி படைத்த படைப்பெல்லாம் பார்த்து அதற்கு மகுடம் சூட்டி அவர் மகிழ்ந்தார். அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முதலாவது அற்புதத்தையே ஒரு கல்யாண வீட்டில் போய் செய்து அவர் தம்முடைய மகிமையை அங்கு வெளிப்படுத்தி படைப்பின் சிகரம் மனிதன், தேவனின் பார்வையிலே உயர்ந்தவன் மனிதவன் என்று சொல்லி அந்த மனித வர்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் சிறப்பானவர்களாக வாழ்வதற்கு தேவன் ஆசைப்பட்டார். என் அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கு, இப்படி எல்லாவற்றையும் பார்த்த ஆண்டவர் வெரி குட் அப்படின்னு சொல்கிறாரு.
மிகவும் நல்லாக இருந்தது என்று சொல்றார் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த ஆண்டவர் இதை சொல்லிட்டு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே எழுதியிருக்கு, தேவன் மனுஷனை உருவாக்கினதுக்காக விசனப்பட்டார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அவனுடைய எண்ணங்கள் நாளுக்கு நாள் கேவலமான எண்ணங்களாக இருக்கிறது என்று சொல்லி, ஆகவே இந்த மனிதர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்றார். அவர்களை உருவாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாமே சிறப்பாக தானே இருந்துச்சு, ஏன் இப்படி பாழா போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் அன்புக்குரியவர்களே, உலக பிரகாரமான இச்சையில் சிக்காதவர்களே கிடையாது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, கடவுள் இந்த வார்த்தையை சொல்லுகிற அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, உலகம் எங்கிலேயும் ஆண் புணர்ச்சி பாவம் அதிகமாக இருந்தது. அதே போல் பெண் புணர்ச்சி பாவம் பார்த்துக்குங்க. வாலிப பிள்ளைகள் எங்களுக்கு எப்போ யார் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்களாம். அது மாத்திரம் இல்லை, தேவதூதர்களோட உறவு கொண்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு பார்த்துக்குங்க. அப்படின்னா எவ்வளோ அருவருப்பான இச்சையான காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு பாருங்களேன். அதனால்தான் கடவுளுக்கு அது அருவருப்பானது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒருவேளை அன்னைக்கு அருவருப்பானது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சட்டமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரவர்களோட விருப்பப்படி வாழ்கிறதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இது ஏற்புடையதா என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆமாம், ஆணோட ஆண் வாழ்கிறது, பெண்ணோட பெண் வாழ்கிறது. அது மாத்திரம் இல்லை, லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணாமலேயே அருமையானவர்களே குடும்பமாக வாழ்கிறது, குழந்தை பெற்று போட்டு போயிடுறது, கல்யாணம் பண்ணாமலே குழந்தை பெற்றுக்கிறது, இப்படி நிறைய இதெல்லாம் மனசாட்சியை எப்படி மழுக்க முடியும்னு சொல்லி தெரியல. அருமையானவர்களே, உலக பிரகாரமாக ஒருவேளை அந்த டைமுக்கு அது ஜாலியாக இருக்கும் பார்த்துக்குங்க. ஆனால் மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, மனதில் நிம்மதியே இருக்காது, சமாதானம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த சமாதானத்தை தேடி குடிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் போதைப் பொருட்களை சாப்பிட ஆரம்பிக்கிறது, அப்புறம் எங்கேயாவது போய் டான்ஸ் ஆடி அதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. அருமையானவர்களே, இவைகள் எல்லாமே நிலையானது கிடையாது பார்த்துக்குங்க. தேவன் படைத்த படைப்பிலே நாம் எப்போ நிலைத்திருக்கிறோமோ அந்த ஒழுங்கு முறையில் நிலைத்திருக்கிறதா நமக்கு ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் மனுஷனுக்காக உருவாக்கி கொடுத்துட்டு ஒரு சின்ன நிபந்தனை மட்டும் கொடுக்குறார். நிபந்தனை என்ன? இதில் இருக்கிற எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், எல்லாமே உங்களுக்காக தான், ஆனால் இந்த ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அருமையானவர்களே, எதை கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்கிறதுக்கு ஒரு ஆவல் அவங்களுக்குள்ளாக வருது பார்த்துக்குங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற பிரச்சனை. இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டா செய்து பார்த்துட்டா என்ன அப்படின்ற ஒரு அறிவு பிரகாரமான கேள்வி எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்குது. இதை பிசாசு தொடர்ந்து ஊக்கம் கொடுக்க ஆரம்பித்து கடைசியில் எதை செய்யாதனாரோ அதை செய்து மாட்டிக்கிடுறாங்க. இங்கே ஆண்டவர் அந்த ஒரு மரத்தின் பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்கிறாரு. அதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே பிசாசு பாம்பு வடிவில் ஏவாள்கிட்ட பேசுகிறான், தேவநாயக கர்த்தர் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னது உண்டா? அப்போ அவன் என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சொன்னார், ஆனால் இந்த ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் அந்த மரத்தை என்னைக்கு சாப்பிட்றீங்களோ அந்த பழத்தை சாப்பிட்ற நாளில் நீங்கள் தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள், கடவுள் உங்களை ஏமாற்றி வச்சிருக்கிறாரு, நீங்கள் அவரை போல் மாறிடுவீங்கன்னு சொல்லி தான் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி பிசாசு ஏமாற்றுகிறான் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், இப்படி தான் இன்றைக்கும் உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏமாற்றுவதற்கு இந்த பிசாசு அங்கே வந்தான் பார்த்துக்குங்க. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி முடிகிற வேளையில் இயேசு கிறிஸ்துவை ஏமாற்றுவதற்கு பிசாசு வந்திருந்தான். ஆனால் இயேசு வசனத்தினால் அவனை ஜெயித்தார். அதே போல் நாமும் வேத வசனங்களினால் அவனை ஜெயிக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களை, இயேசு கிறிஸ்து மார்க் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை வேறு மனிதர்களாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம எப்போ ஆண்டவரை முழு இருதயத்தோடு பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய குணலட்சணங்கள் எல்லாவற்றிலுமே நாம் மாறி விடுவோம் பார்த்துக்கணும். இதுக்கு பதிலாக சாத்தானின் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து கடவுள் வேதனைப்படுறாரு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அன்னைக்கு அந்த தோட்டத்துக்கு வராரு. தோட்டத்துக்கு ஆதாமை நோக்கி கூப்பிடுறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு சொல்லி. அவன் என்ன சொல்கிறான், தேவனே உம்முடைய சத்தத்தை கேட்டதுனா ஒழிச்சுக்கிட்டேன். இவ்வளோ நாள் கடவுள் வரும்போது அவரோட பேசிக்கிட்டு இருந்தான், ஐக்கியமாக இருந்தான், அன்பாக இருந்தான், இன்னைக்கு ஒழிச்சுக்கிட்டானா? யாருப்பா உன்னை ஒழிச்சுக்கிட்ட சொன்னது? என்ன நடந்துச்சு சொல்லு. ஆண்டவரே, நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீரோ அதை என் மனைவி எனக்கு கொடுத்துட்டா, நாங்கள் சாப்பிட்டோம்,
இப்போ உங்களை பார்க்குறதுக்கு வெக்கமாக இருக்குது, நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, தேவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதாமே ஆதாமேன்னு சொல்லி 2 டைம்ஸ் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அப்படின்னா கடவுளுடைய அன்பை சற்று யோசித்து பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் ஈசாக்கின் மேலே அந்த பலியிடுறதுக்காக கத்தியை ஓங்கும்போது அங்கே சொல்கிறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் கத்தியை போடாதே. என் அன்புக்குரியவர்களே, தேவனின் பாசம் எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்களேன். அப்படின்னா நம்முடைய குணம் என்ன, கடவுளின் குணம் என்ன அப்படிங்கிறத சற்று யோசித்து பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி கடவுளுக்கு விரோதமாக செய்து தொடர்ந்து ஒழித்து, அருமையானவர்களே, கடவுளுக்கு என்ன சொன்னாரோ அதை வெறுத்து நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்ததுனால எல்லாமே கேவலமாக மாறிவிட்டது. என் அன்புக்குரியவர்களே, இதன் விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனால் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே மனுஷனுக்கு அடிமை. பார்த்துக்குங்க, மனுஷனை பார்த்தா பயப்படும் பார்த்துங்க. ஆனால் இன்னைக்கு மனுஷன் எதை பார்த்தாலும் பயப்படுறான். ஒரு ஆட்டை பார்த்தா பயம், ஒரு கோழியை பார்த்தா பயம். இல்லை அருமையானவர்களே, அந்த நாட்களில் சிங்கம் பயப்படும், பாம்பு பயப்படும். இப்போ சிங்கம் பார்த்தாலே ஓடி போயிடும்ல. என் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் நமக்கு கீழே ஆண்டவர் படைத்தார். ஆனால் இப்போ அவைகள் நம்மை ஆள ஆரம்பித்து விட்டது. என் அன்புக்குரியவர்களே, இது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம செய்த பாவம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே ஒரு குயவன் பாத்திரத்தை எடுத்து மண்ணில் நல்ல பாத்திரங்களாக உருவாக்குகிறான். அப்படி உருவாக்கிட்டு இருக்கும்போதே அந்த கலையத்தில் ஒரு ஓட்டை வந்து விடுகிறது. அருமையானவர்களே, எப்படி குயவன் கையில் இருக்கும்போது அந்த பாத்திரம் பாழா போச்சதோ, அதே மாதிரி கடவுளுடைய கையில் இருக்கும்போதே நம்ம எல்லாருமே பாழா போயிட்டோம் பார்த்துங்க. அதனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, அதை தூக்கி தூர போடாமல் அதை எடுத்து மறுபடியும் பிணைஞ்சி மறுபடியும் சிறப்பான ஒரு பானையாக உருவாக்குவார். இதுதான் குயவன் செய்கிற வேலை பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, அதே போல் நம்மையும் ஆண்டவர் புதியவர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். அருமையானவர்களே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இந்த இங்கிலீஷில் ஒரு பாடம் உண்டு. அதில் என்னென்னா, ஒரு 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 ஆர்டிஸ்ட்டு, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இயேசு கிறிஸ்துடைய 12 சீசர்களையும் இயேசு கிறிஸ்துவையும் வரையணும்னு ஆசை. ஆகவே என்ன பண்ணுவான், பல குழந்தைகளை பார்ப்பான். கிட்டத்தட்ட 12 பேரை கண்டுபிடிச்சி கடைசியில் இயேசு கிறிஸ்துவை வரைஞ்சிட்டான். 12 சீடர்களை வரைஞ்சிட்டான். திடீர்னு அவனுக்கு மனசில் தோணுச்சு, யூதாஸ் தானே இயேசுவை காட்டி கொடுத்தான், அப்படின்னா யூதாஸ் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு யூதாஸை தேடிக்கிட்டு அலையிறான் பார்த்துக்குங்க. அந்த ஆர்டிஸ்ட் பல நாடுகள் பல ஆண்டுகள் கழித்து கடைசியாக ஒரு சாராய கடைக்கு போகிறான். அங்கே ஒருத்தன் ரொம்ப தலைவெறி கோலமாக கண்ணெல்லாம் வெளியில் போய் எப்போதும் போதையிலே இருக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்குறாரு, உனக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கி தரேன், நான் என்னோடய ஸ்டூடியோவில் கொஞ்ச நேரம் உட்காரு, நான் உன்னை வரையணும்னு சொல்லி. அன்புக்குரியவரில் இது மாதிரி வரான். அவனுக்கு நிறைய சாரையெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறார் அவனை. ஏன்னா அவன் எதிர்பார்த்த அந்த அகோரமான தோற்றம், அந்த ஆர்டிஸ்ட் எதிர்பார்த்த பார்வை எல்லாமே இவன்கிட்ட இருக்குது. எல்லாமே வரைகிறாரு. வரைஞ்சி முடியும் போது அவன் திரும்பி பார்த்தா அவன் ஒரே அழுகிறான். அந்த குடிகாரனை பார்த்து கேட்குறாரு, ஏன் அழுகிற, உனக்கு இன்னும் பணம் வேணுமா, ஏன் எதுக்கு அழுகிற, நீ உனக்கு கேட்குற தார அப்படிங்கிறார். உன்னை என்ன சொன்னான்னு தெரியுமா, சார், சில ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவனுடைய படத்தை வரையணும்னு சொல்லி என்னையை நீங்கள் தூக்கிட்டு வந்து இதே ஹாலில் தான் உட்கார வச்சு நீங்கள் என்னையை இயேசுவா வரைஞ்சிங்க. ஆனால் இப்போ அந்த இயேசுவா வரைஞ்ச என்னையை நீங்கள் யூதாஸா வரைகிறீங்க. என்ற வாழ்க்கை அவ்வளவு கேவலமாக போய்விட்டது. அன்பானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். பிறக்கும்போது எல்லாருமே நல்லவங்களா நல்ல தோற்றத்தோட நல்லா தான் பிறந்தோம் இல்லையா? ஆனால் வளர்க்கப்படுகிற அந்த சூழ்நிலை, வாழ்கிற இடத்தை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது. என் அன்புக்குரியவர்களே, இப்படி பாழாய் போனவைகளை ஆண்டவர் அப்படியே விட்டு நீ ஒளிஞ்சு போடா அழிஞ்சு போடா அப்படின்னு சொல்லி அவர் விடாமல் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் தேவனின் எல்லா படைப்புகளுமே சிறப்பான படைப்புகள். ஆனால் அந்த படைப்புகளை சீரழிக்கிறதுக்கு சாத்தான் செய்கிற முயற்சி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பார்த்துக்குங்க அருமையானவர்கள், நிறைய நேரங்களில் கடவுளுக்கு வர்ணம் பூசி இந்த வர்ணத்தை எடுத்து சமுத்திரத்தில் இல்லைன்னா ஆற்றுல ஏரியில் போடும்போது இந்த வர்ணத்தில் இருக்கிற அந்த கலவையின் சுமல் விஷயமாக எல்லா உயிரினங்களும் செத்து போகிறதை நம்ம பார்க்குறோம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, கடவுளின் படைப்பை சிறப்பாக இருந்ததை சிதைத்து போட்டு அவைகளை சாபமாக்குவது சாத்தானின் ஒரு வேலை. பார்த்துக்குங்க. என்னை பொறுத்தவரையிலையும் இல்லறம் ஒரு சுகமாக்கும் இடம், இல்லறம் வாழ்விலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடம், இல்லறம்
சமாதானத்தை கொடுக்கிற இடம். இல்லறம் மனதுக்கு ஆறுதல் மாத்திரமல்ல, இளைப்பாறுதல் தரக்கூடிய இடம். எல்லா மனிதர்களுக்குமே பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆனால் இதை விட்டுட்டு வெளியே போகிறோமே, பைபிள் எழுதியிருக்கு, தன் ஸ்தானத்தை விட்டு எந்த குருவி அலைந்து போகுதோ அது எங்கே கால் வைக்கிறதுன்னு சொல்லாமல் நிலை இல்லாமல் தொடர்ந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்கு பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்ம யாராவது அப்படி இருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். இருந்தோன்னா மனம் திரும்பி நம்முடைய குடும்பத்தோடு ஒப்புரவாகும்படி உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய படைப்புகள் அனைத்துமே கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றன. ஆண்டவர் சொல்லும்போது, சாலமோன் துவங்கி ஒரு சிருஷ்டிப்பு கூட இவ்வளவு மகிமையானவைகளை அணிந்திருக்கவில்லை என்று சொல்லி காட்டு புஷ்பங்களை பார்த்து சொல்லிட்டு, இந்த காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அருமையானவர்களே, தேவனின் படைப்பிலே நாம் மிகவும் விசேஷித்தவர்கள். ஆகவே தான் பவுல் இந்த திருச்சபைகளை கடிதம் எழுதும்போது, உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என் அன்புக்குரியவர்களே, நம்மை நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் தேவனாலே துதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா, இல்லை என்றால் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி யோசித்து பாருங்க. நிறைய நேரங்களில் பெருமை பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு எந்த அளவினால் அளக்கிறோமோ அதை பல அளவினாலே திரும்ப கொடுக்கிற ஆண்டவர். அருமையானவர்களே, சிறந்து போயிருக்கிற நம்முடைய உலக மக்களுக்கு, இந்தியர்களுக்கு, மனிதனை மனிதனாக மதிக்காத இருக்கிற மக்கள் நடுவில் செய்யப்படுகிற நற்செய்தி பணிக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன, இதை தேவனின் படைப்பை சீர்படுத்துகிற பணிக்கு உங்களுடைய ஈடுபாடு என்னங்கிறத சற்று யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, அன்றைக்கு ஒரு ஆலயத்தில் நின்று ஊழிய தேவைகளெல்லாம் சொல்லிட்டு காணிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த மகள் சாரா, ஐயா நீங்கள் ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்கு பணம் வேணும்னு கேட்டிங்களே, என்னுடைய காணிக்கையை நீங்கள் வாங்கிடுங்கன்னு சொல்லி அவள் வச்சிருந்த அந்த அலுமினிய தட்டில் இருந்த பணத்தை அப்படியே தூக்கி கொடுக்க ஆரம்பித்த பார்த்துங்க. அந்த அண்ணன் சொன்னாங்க, ஏமா உன் பணத்தை நான் போட்டுடுறேன், நீ அதை வச்சுக்கோ, இது உன் வாழ்வாதாரம்மா, நீ வச்சுக்கோன்னு சொல்ல. என்ன சொன்னாலன்னா, கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்கிறதுல எனக்கும் ஒரு பங்கு வேணும்னா நீ எனக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி தெரியும், ஆனால் எனக்கு அந்த ஊழியத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவள் அந்த காணிக்கை கொடுத்தா. சந்தோஷம் வாங்கிட்டு வந்தார். என் அன்புக்குரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். அந்த ஒரு குஷ்டரோகிக்கு கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறதுல எனக்கு பங்கு வேணும்னு சொல்லும்போது உங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். தேவன் நம்மை தான் நம்பியிருக்கிறார். பெரிய உலகம், பெரிய இந்தியா சீரழிவை சீர்படுத்துவதற்கு தேவனின் பிள்ளைகள் எங்கே என்று சொல்லி தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையானவர்கள், உங்களால் வட இந்தியா போக முடியாது, உங்களால் இந்திய கிராமங்களுக்குள்ள போய் நற்செய்தி அறிவிக்க முடியாது. உங்கள் சார்பில் செயல்படுகிற மிஷினரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் சார்பில் செயல்படுகிற மிஷினரிகளுக்கு உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பை நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராய். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்பிக்கை இல்லாதபடி ஆண்டவரே மனம் போன போக்கில் போய் தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து தேவன் சிறப்பான இடத்தை கொடுத்திருக்கும் போது அந்த சிறப்பான இடத்தை எட்டி உதைத்து ஆண்டவரே இன்றைக்கு அடிமட்டத்தில் ஆண்டவரே ஒரு கேவலமான தோற்றத்தோடு ஆண்டவரே தன் கூட்டை விட்டு ஆண்டவரே பறந்து போகிற குருவி எப்படி கால் வைக்கிற இடம் இல்லாமல் நிலை இல்லாமல் இருக்கிறதோ, அதே போல நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் சாமி. இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரு அழைப்பை நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரின் தொட்டு நீர் ஆசீர்வதியும். ஆமோஸ் 9:12 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழும்ப கட்டுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்கள் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் நீர் எழும்ப கட்டும்படி நான் செபிக்கிறேன். அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பராமரிப்பு நடத்துதல் ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வீட்டிலையும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?